பாரதி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பாரதி, உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சுதாகர், எங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுல பூஜை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆதி, ஆக்சுவலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். யூ கேரி ஆன். ஆதி, சொல்லுங்க பாரதி. இன்னைக்கு பூஜை நடத்துறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க. சரி, நீங்களும் எங்களோட சேர்ந்து பூஜையில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஆதி. என்ன பாரதி, இந்த பூஜையை நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டு கேட்டீங்க. சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. இதுல நான் எதுக்கு? பாருங்க, சூர்யா வேற இருக்காரு. உங்க ஃபேமிலியோட சேர்ந்து இந்த பூஜையை நிறைவா செய்யுங்க. நான் எதுக்கு தேவையில்லாம பூஜையில கரடி மாதிரி? நீங்க தான் என் புருஷன் ஆதி. அது தெரிஞ்சா நீங்க இப்படி பேசிருக்க மாட்டீங்க. இவன் என்ன எல்லாத்தையுமே உல்டாவா பேசிட்டு இருக்கான்? பூஜையில கரடி அந்த சூர்யா தான். இது எப்பதான் அந்த ஆதிக்கு தெரிய போதோ தெரியல. ஆதி ப்ளீஸ், எனக்காக நீங்க இந்த பூஜையில கலந்துக்கணும். என்ன பாரதி, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எனக்கு இந்த நைட்டு தூக்கம் முழிக்கிறதெல்லாம் செட்டே ஆகாதுங்க. அப்பா ப்ளீஸ் பா, இது பூஜை மாதிரி இருக்காதுப்பா, ஜாலியா இருக்கும். நம்ம நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு விளையாடலாம்ப்பா, ப்ளீஸ் பா. என்ன பாஸ், நைட்ல ஃபுல்லா தூக்கம் முடிக்க முடியாதுன்னு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சு போக பாக்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பாஸ். அப்படியே அசால்ட்டா பண்ணி போயிட்டே இருப்பேன். உங்களால முடியாது பாஸ். அதனால தானே பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என்ன சூர்யா எப்படி சொல்லிட்டீங்க? ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி பூஜையில எல்லாம் கலந்துக்கிட்டு பழக்கம் இல்லைன்னு தான் சொன்னேன். பட் ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்கிறப்போ எத்தனையோ நாள் தூக்கமே இல்லாம கண்முடிச்ச வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையவே இருக்கு. சூப்பர் பாஸ், இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நைட்டு யார் தூங்காம முடிச்சிருக்கான்னு பாத்துலாமா? சேலஞ்சா? இந்த சேலஞ்ச் நல்லா இருக்கே பாஸ். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்ச் எல்லாம் அவசியம் பாஸ். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சிவராத்திரி கொண்டாடுறோம். ஓகே தானே? தமிழ், சரி, போய் ரெடி ஆகுங்க. அதுவா நடராஜர்? அரடே, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. நான் தான் லேட்டா? சரி சரி, ஆரம்பிச்சலாமா? லட்சுமி, முதல் டிக்கெட் வந்துடுச்சு. இனி அடுத்த டிக்கெட் ரெடி ஆகி வரப்போறான் பாரு. ஏய் கண்ணுங்களா, நான் ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. ட்ரெஸ் பிரமாதமா இருக்கே. பாரதி, இந்த 2 பேர்ல யாரு கூட பூஜை பண்ண போறேன்னு இனிமே ஓம் பாடு. பாட்டி, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற என்ன கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. என்ன ஆனாலும் நான் இவன் கூட சேர்ந்து பூஜை பண்ண போறதில்ல. இப்படிதான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா என்னாச்சு? ஹலோ, நான் ஒருத்தங்க வந்து நின்னு பூஜை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறேன். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பூஜை ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஆதி தம்பி வரல, அவரு வந்துட்டோம். ஆதி ஏன் இன்னும் வரல? என்னாச்சு பாரதி? ஆதி என்ன வரல? தெரியல பாட்டி, இருங்க நானே போய் பார்த்துட்டு வரேன். ஆதி வரேன்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்ப எப்படி வருவாருன்னு தெரியலையே. இவன் வேற வந்து நின்னு டார்ச்சர் பண்றான். என்ன பண்றது? லட்சுமி, இப்ப ஆதி அம்பியா வருவானா இல்ல ரமாவா வருவானா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நடிகர் விக்ரம் தம்பி
ஒரு படத்துல திடீர்னு மாறி மாறி வேற வேற ஆளா வருவாள்ல, அத சொன்னேன். பின்ன என்னடி, இந்த ஆதிக்கு எந்த பாட்டு எப்ப ஞாபகத்துக்கு வரும்னே தெரியலையே. நம்மள பத்தின ஞாபகம் வந்துருமா, இல்ல கடைசி வரைக்கும் இங்கே இருந்துட வேண்டியதானா? ஒண்ணுமே புரியலையேடி. அட ம். பாஸ் Sorry. வாங்க, உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ. நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம். ஆ. அப்பா பரமேஸ்வரா, இந்த ஊரும் நாடும் மக்களும் நல்லா இருக்கணுப்பா. எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.